நடிகர் சங்க தேர்தல் வாக்குப்பதிவின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக சில தரப்பினரும் அமைதியாக நடந்ததாக சில தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தள்ளுமுள்ளு தொடர்பான காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்தன. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். நடிகர் சங்க தேர்தல் வாக்குப்பதிவின் போது விஷால் மற்றும் சரத்குமார் அணியினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்குச்சாவடி அருகே விஷால் அணிக்கும் சரத்குமார் அணிக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருதரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது. இதில் விஷால் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வாக்குச்சாவடி அருகே கும்பலாக நின்ற அனைவரையும் அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய நடிகர் விஷால், வாக்குச்சாவடியில் நடிகை ஒருவரை எதிரணியினர் தாக்க முற்பட்டதாகவும் இதனை தடுத்த போது தம்மையும் தாக்க முயற்சி நடந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எலெக்ஷன் எக்காரத்துக்கும் நிக்காதுங்க. எலெக்ஷன் நடக்கும், 5 மணிக்கு முடியும். யார் என்ன அடிச்சாலும், யாரு என்ன பண்ணாலும் நாங்க கடைசி வரைக்கும் அந்த நல்லதுக்காக தான் நிப்போம். எலெக்ஷன் ஒன் ஸ்டாண்ட். ஐ வில் நாட் சே எனிதிங் ரைட் நவ. ஐ வில் finish the election and I will talk to you. Thank you. அடிக்க போனாங்க. நான் கெஞ்சி கேட்டேன், தயவு செய்து ஏன்னா நம்மளாம் we are all actors sir. we are all actors. சண்டை வேணாம். ஏன்னா எங்க சைடுல சண்டை வரல. சார் ஒருத்தர் ஆக்டரே இல்ல சார். அவர் எந்த படத்துல நடிச்சார் எனக்கு தெரியல சார். என்ன அடிக்க வர்றாரு சார். I'm not bothered about that. என்ன அடிச்சா பரவாயில்ல சார். லேடிஸ் இருக்காங்க சார். we are all actors. நடிகர் இல்லாத ஒருவர் உங்களை தாக்குதா சொல்றீங்க. கிச்சா ரமேஷ் சார். கிச்சா ரமேஷ் நான் சொல்றேன். திட்டமிட்டு பிளான்டா வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் எலெக்ஷன் நிக்காது. நான் என்ன ஆனாலும் எதுக்கு நின்னோமோ அதுக்காக நிப்போம், ஜெயிப்போம். That's all. Thank you. I'll tell you later after the interview. என்ன தடுத்தாலும் தலைவர் நான் அதான் இப்ப சொன்னேன். என்ன இதை தடுத்தாலும் வெற்றி உறுதியாயிருச்சுங்க. இதை தாங்க முடியாம என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளை முழுக்கிறாங்க. கேட்க போனா விஷால அப்படி அவர் சரத் என்ன அப்படி அடிக்கிறாராம், மேல கை வைக்கிறாராம். 30 பேர் உள்ள இறக்கிட்டானோ சார். அப்படியா இல்லங்க, இது முக்கியம் இல்ல. எலெக்ஷன் நடக்குங்க. எலெக்ஷன் நடக்கும், வெற்றி உறுதிங்க எங்களுக்கு தான். என்ன ஆனாலும் சரி விட மாட்டோங்க. என்ன அடிச்சாலும் சரி, எவ்வளவு என்ன அடிச்சாலும் சரி. பேசிட்டு வந்துட்டேன் வெளியில.